அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் சென்னை பரப்புரை ரத்தாயிருக்கு. இதுக்கான முழு விளக்கம் நான் சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு திமுகவுக்கு எதிரா நடந்துட்டு இருக்கு. திரு சஞ்சய் ராய் ரத்தோர் அவர்கள் வந்த வேலையை திறம்பட செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது போக காங்கிரஸ் தலைவரான நம்மளோட ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராம புதுச்சேரியில போய் பிரச்சாரம் பண்றதுக்கான இருக்கிற மொத்த விளக்கங்கள் இத பத்தி நம்ம தெளிவா பேசப் போறோம். மற்றும் இந்த ஜாபர் சாதிக்கோட ஐடி பிரச்சனை ஒண்ணு பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இத பத்திலாம் நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். சேனலுக்குள்ள வந்தவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனல் அப்படியே 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டையும் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே பெரம்பூர் குளத்தூர் அன்னைக்கே வந்து அண்ணாநகர், விருகம்பாக்கம், வில்லிவாக்கம் இந்த மாதிரி ஒரு 5 ஊர்கள் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தொண்டர்களோட அதிகப்படியான கூட்ட நெரிசல் காரணமாக சரிவர பேசக்கூட முடியாமல் பெரம்பூர் குளத்தூர்லேயே வந்து ரொம்ப பயந்து பேசி அந்த பிரச்சாரத்தை அன்னைக்கே முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அன்னைக்கே அறிவிக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்திலேருந்து வில்லிவாக்கத்துக்கு தலைவர் திரும்ப ஒரு நாள் வருவார் அப்படின்னு. அந்த ஒரு நாளான இன்று, அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதியான இன்று என்ன சொல்லியிருந்தாங்க, நேற்று ஈவினிங்கே வந்து பர்மிஷன்லாம் வாங்கி விருகம்பாக்கம், வில்லிவாக்கம், டி நகர், அண்ணா நகர் இந்த மாதிரி இடங்கள்ல பேசுறதுக்கான அனுமதியை வாங்கியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு 3 இடங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்தது. அனுமதி என்னன்னா, 3 இடத்துக்கும் சேர்த்தே வந்து 2 மணி நேரம் தான் நீங்கள் பேசிக்கிறணும் அப்படின்ற மாதிரியும், உங்களுடைய கூட்டத்தில் மிஞ்சி போனால் ஒரு 300லேருந்து 500 பேர் ஒரு இடத்துல இருக்கலாம், வண்டிகளை வந்து பின்தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 21 நிபந்தனைகளுடன் எப்படி நம்மளுக்கு தமிழக அரசு இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்தாங்க, இதே தான் இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக சைடில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்னைக்கு காலையில் கூட பேட்டி கொடுத்தாரு. இது வந்து எப்படின்னா, இப்போ பேட்டி அந்த இது அனுமதி அப்படின்றது வாங்குறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் 2 மணி நேரம் வந்து தமிழக வெற்றி கழக சார்பில் கேட்கப்பட்டது. ஆனால் ஓகே சொன்ன ஒரு சில மணி நேரங்களிலே பார்த்தீங்கன்னா, திரும்பி அது ஒவ்வொரு இடத்துக்கும் 1 மணி நேரம் தான் அனுமதி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு வர்ற கூட்டம் அப்படின்றது எப்படி இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்திய தேர்தல் ஆணைய தலைமை அதிகாரி அவர்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களோட வண்டி ஒரு இடத்துல இருந்து நகர்ந்து போறதுக்கே கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகும் அப்படின்றனால 1 மணி நேரம்லாம் வந்து அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பேச முடியாமல் போகும். புதுச்சேரியில் நடந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல பேசியிருப்பாரு, இன்னொரு இடத்துல பேசிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையோட கடந்து போயிருப்பாரு. அதுக்கே காவல்துறை அங்கே அனுமதி கொடுக்கல. மைக்கை வெளியில் எடுத்தோடனே ஆஹான்னு கையை கீழே இருந்து ஆட்டியிருப்பாங்க. எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தெளிவாகவே தலைவர் அவர்கள் நீங்கள் கொடுக்குற மாதிரிலாம் எங்களால் பேச முடியாதுன்னு சொல்லி அதை ரத்து பண்ணி விட்டுருக்காரு. சரி, ரத்து பண்ணினதுக்கப்புறமா இது இனி அவ்வளோதானா, விஜய் அவர்களை முடக்க நினைக்கிறாங்களா, இன்னி பிரச்சாரம் இருக்காதா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க. நாளைக்கு ஏப்ரல் 7ஆம் தேதியான நாளைக்கு திருநெல்வேலியில் ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறாரு. திருநெல்வேலி பிரச்சாரம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு அந்த ஊர் வேட்பாளர் என்ன சொல்றாருன்னா, திரு முருகன் அவர்கள் நெல்லையில் நாளைக்கு விஜய் அவர்களோட பிரச்சாரத்துக்கு 3 இடத்துல அனுமதி வாங்கியிருக்கோம். அனுமதியும் கிடைச்சாச்சு, ஒரு சில இடங்களில் கிடைச்சாச்சு. இன்னும் வந்து அந்த மனு அப்படின்றது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேட்பு மனுவோட பரிசீலனை அப்படின்ற ஒரு நாள். அதாவது இவ்வளோ நாளில் எல்லா வேட்பாளர்களும் வேட்பு மனுவை கொடுத்துருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட வேட்பு மனுவில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. வயது வித்தியாசங்கள் மற்றும் அந்த சொத்து மதிப்பு பட்டியல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தனால எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துருக்காங்க. இந்த 2 மனுக்களையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இருந்தாலும் கூட இறுதி அப்படின்றது நாளைக்கு தான் தெரிய வரும், அந்த பரிசீலனை அப்ப இந்த ஒரு நாளான நாளைக்கு விஜய் அவர்கள் எப்படி திருநெல்வேலி போவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அப்படி ஒருவேளை விஜய் அவர்கள் நாளைக்கு திருநெல்வேலியில போய் இருந்தாலும் கூட இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல வந்து கிளம்பி போயிட்டு நாளைக்கு அங்க பிரச்சாரம் 3 இடங்கள், பாளையங்கோட்டை உட்பட 3 இடங்கள்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங்குள்ள திரும்ப சென்னைக்கு வந்து ஒருவேளை வேட்புமனுக்கள்ல எதுவும் பிரச்சனைன்னு இவங்க சொன்னாங்கன்னா அது திருத்தி கொடுக்கறதுக்கான அட்வொகேட்டோட ரெடியா இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பா இன்னும் வரல. இருந்தாலும் வேட்பாளர் சொன்னது நாளைக்கு விஜய் அவர்கள் திருநெல்வேலியில நெல்லையில பிரச்சாரம் பண்றார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நெல்லை பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இந்த ஒரு வேட்புமனு பஞ்சாயத்து அது இதுன்னு எல்லாத்தையுமே பைசல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கரூர் போறார் தலைவர். இதுதான் வந்து ஒரு மாசான அப்டேட்டு. ஏன்னா கரூர்ல வந்து விஜய் அவர்களை வந்து எவ்வளோ தூரம் முடக்க பார்த்தாங்க, உள்ள வந்து போவிடாம எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க. ஆனாலும் கூட இன்னைக்கு கரூர்ல இருக்கிற ஒரு அமைச்சரே வந்து திமுக கோவையில் தூக்கி போட்டாலும் அங்கேயும் அவருக்கு பெரும் பின்னடைவு அப்படின்றது வர்ற நியூஸ்கள்ல இருந்தும் தகவல்கள் இருந்தும் நமக்கு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கரூர் மக்கள் விஜயை வரவேற்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற மாவட்ட செயலாளர் மதியழகன் சொல்லியிருக்காரு. இது வந்து தமிழக வெற்றி கழக ஒரு அப்டேட்டா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, யாரும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து ஒருத்தர் நம்மளுடைய டைரக்டர் அமீர் அவர்கள், அவருடைய நெருங்கிய ஒரு நண்பரான திரு சாபர் ஜாதிக் அப்படின்னு சொல்லலாம், திமுகவுடைய ஒரு நிர்வாகி, முன்னாள் நிர்வாகின்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட இப்போ வரைக்கும் அவர் தான் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காரணமாக அவர் வந்து இன்னைக்கு காலையில் அவர் வீட்டுக்கு 2 டீம் வந்து ஐடியில் இறங்கி பயங்கரமான ஒரு சோதனை பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா
பெரிய பெரிய அளவுல பல்கான நெறைய பெருந்தலைகள் சிக்கிற மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நம்மளுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல கூட அந்த ஒரு வழக்கு விசாரணை திரும்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனைய தான் சவுக்கு சங்கர் அவர்கள் அவரோட சேனல்ல உட்கார்ந்து பேசியிருப்பாரு. இதோட காரணமா தான் இவங்க வந்து ஒரு படம், அதாவது மங்கை அப்படின்ற ஒரு படம் மற்றும் இறைவன் மிக பெரியவன் அப்படின்ற ஒரு 2 படம் பிரச்சனை. யார் எடுத்த படம்னா நம்மளுடைய ஜாபர் சாதிக் எடுத்த படம். போதைப் பொருள்ல இருந்து வந்த காசுல எடுத்த படம் அப்படின்னு சொல்றது தான் சவுக்கு சங்கரோட வாதமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து வெளியில வராம வரக்கூடாது. ஏன்னா மங்கை படத்துல முழுக்க முழுக்க வந்து போதைப் பொருள் காட்சி அதிகமா இருக்கு, இளைஞர்கள் கெட்டு போவாங்க இந்த படத்தெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சவுக்கு சங்கர் ஒரு மாதிரி அவரோட சேனல்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கவும், இவங்க வந்து இல்லைங்க அப்படிலாம் கிடையாது, நீங்க அப்படிலாம் வந்து பேசாதீங்க, அந்த வீடியோலாம் அழிச்சு விடுவோம்னு சொல்லி பேச போகும்போது அவங்க கிட்ட இருந்த 2 லட்ச ரூபாயை வந்து அவர் அடிச்சு பிடுங்கிட்டாரு, அவருக்கு கூட இருந்த ஆட்கள்லாம் அடிச்சு பிடுங்கிட்டாங்க அப்படின்றது ஒரு வழக்கா மாதிரி. அதுக்கப்புறம் அவரோட நிறுவனத்துல இருந்து நிறைய பேரை வந்து கூட்டிட்டு போனது இதெல்லாம் நம்மள வீடியோல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவரை முடக்கி போட்டாங்க. இப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவரோட வேலையை அவர் தெளிவா பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் கூட இந்த ஒரு காலகட்டங்கள்ல இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சஞ்சய் ராய் ரத்தோர் அப்படின்றவரை நம்மளுடைய தமிழக பொறுப்பு டிஏஜி அப்படின்ற வெங்கட்ராமன் அவர்களை தூக்கிட்டு இவரை இறக்கியிருக்காங்க. இன்னைக்கு பொறுப்பு டிஏஜியா இருந்த வெங்கட்ராமன் அவர்கள் திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக செயல்படுறாரு, பல்வேறு விதமாக வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்கார் அவருக்குன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக சார்பில் வச்சனால தான் அவரை மாற்றினாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இவர் வந்த வேலையை இன்னைக்கு திறம்பட பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா KN நேரு மற்றும் இந்த நம்மளுடைய பழனியாண்டி எம்எல்ஏ இவங்க எல்லாருக்கும் மேலே அடுத்தடுத்து வழக்குகள் பதிவாகிறதுக்கும் அடுத்தடுத்து அவங்க மேலே விசாரணை போகிறதுக்கும் வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய தகவல். அதனால தான் இன்னைக்கு நம்மளுடைய DMK அப்படின்ற ஒரு தீய சக்தியான கட்சி மிகப்பெரிய ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். நேற்று பார்த்தீங்கன்னா மதுரைக்கு முதல்வர் வந்து வந்திருக்காரு. இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பரப்புரை மறுக்கிறாங்க, குறிப்பிட்ட கண்டிஷன் கொடுக்குறாங்க, நிறைய வந்து நிபந்தனைகள் கொடுக்குறாங்க, எவ்வளவோ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்குறாங்க, நேரமின்மை அப்படின்ற ஒரு காரணத்தை கொடுக்குறாங்க. ஆனால் நேற்று முதல்வர் வந்து மதுரை திருமங்கலத்தில் ஒரு பிரச்சாரத்துக்காக வர்றாரு. வந்தவர் வந்து தன்னுடைய ஆட்சியில் நடந்த சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே வந்து விளக்குறாப்புல. பட்டியல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதுரையை மட்டுமே நம்ம பேசுவோம், ஏன்னா அவர் மதுரையில் தான் பேசியிருக்காரு அப்படின்றனால. மதுரைக்கும் திமுகவுக்கும் நெருங்கிய சொந்தம் இருக்கு. இந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் பறக்கும் பாலமான ஒரு நத்தம் மேம்பாலம் மற்றும் கோரிப்பாளையம் பாலம் இவ்வளோலாம் நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் மக்களுக்கு. ஏகப்பட்ட நெடுஞ்சாலை துறையில் வசதி பண்ணி கொடுத்துருக்கேன், பல்வேறு கட்டிடங்கள் பள்ளி கட்டிடங்கள் இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய சாதனைகளை ஒரு பக்கம் விளக்கிக்கிட்டு இருந்தாரு. நான் ஒன்று சொல்கிறேன், விஜய் அவர்கள் வந்து மதுரைக்கு முதல்ல வந்திருக்க போது எப்போனா, அதாவது அரசியல் ஆரம்பிச்சுட்டு இப்போ ஒரு திண்டுக்கல் கொடைக்கானலில் ஒரு பட ஷூட்டிங்க்கு போயிருப்பாரு. அப்போ மதுரை ஏர்போர்ட்லேருந்து அவர் தான் அதோட முதல் ஆமாம் ஜனநாயகன் பட ஷூட்டிங் முதல்ல அப்போ தான் பேட்டி கொடுத்துருப்பாரு பத்திரிகைக்கு மதுரையிலேருந்து. அந்த பேட்டியில் நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன், நீங்கள் உங்களுடைய வேலைக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வர்றாரு. மதுரைக்கு வரும்போது ஒட்டுமொத்த ரோட் ஷோவே வந்து மதுரையில் நடந்துச்சு. முழுக்க பணம் கொடுத்து ஆள்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கன்னு நானே நம்மளோட வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பந்தல்குடியில் இருக்கிற, அதாவது அங்கே மதுரையில் இருக்கிற கோரிப்பாளையம் பாலம்னு இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, பெருமளவு நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற பாலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த பந்தல்குடி கால்வாய். அங்கே இருக்கிற ஏரியா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொசு தொல்லையால் அப்படி ஒரு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து புழுக்கள் நெளிஞ்சு பயங்கர கொசு, அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதை நான் நிறைய இடத்துல நம்மளோட லைவ்லேயே நான் எடுத்து காட்டியிருப்பேன். இவ்வளோ பிரச்சனை அந்த பந்தல்குடி கால்வாயில் இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை வழிமறித்து திரைசீலையை ஃபஸ்ட்டு வந்து மூடி அவரை வந்து பார்க்க விடாமல் பண்ணியிருந்தாங்க அங்கே இருக்கிற அமைச்சர்கள். ஆனால் கூட அந்த மக்கள் வந்து வழிமறித்து இல்லை ஸ்டாலின் அவர்கள் இதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வேற ரூட்டில் மாற்றி இருந்ததை கூட திருப்பி இந்த ரூட்டுக்கே வர வச்சு அவரையும் பார்க்க வச்சு அங்கே அவரை இறங்க வச்சு இங்கே பாருங்கள் எங்களோட நிலைமைன்னு காட்ட வச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக அந்த மக்கள் வந்து அவ்வளோ தூரம் பாதிச்சிருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படியே நம்ம பக்கத்தில் ராஜாஜி ஹாஸ்பிட்டல், இங்கே பிரச்சனை அங்கே போய் படுத்துக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அங்கேயே நின்று உத்தரவாதம் கொடுக்குறாரு, இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த திரைசீலையெல்லாம் அகற்றப்பட்டு உடனடியாக வந்து சுத்து காம்பவுண்டு சவர் கட்டித்தரப்படும்னு அங்கே நின்று சொல்கிறாரு. ஆனால் இன்ன வரைக்கும் அவர் செங்கல் கூட நடலை அப்படின்றது அவருடைய ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை. இன்னமும் அந்த பந்தல்குடி கால்வாய் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப மோசமாகி கிட்டத்தட்ட அங்கே புழுக்கெல்லாம் நெளிஞ்சது பாம்பாவே மாறுற அளவுக்கு வளர்ந்துருச்சு. காம்பவுண்டு சவர் இன்னும் வரல. அப்போ இவர் விளக்குற சாதனை அப்படின்றது அதிமுக ஆட்சியில் ஒரு அஸ்திவாரம் போட்டு பாதியாக நிப்பாட்டுவாங்க, இவர் வந்து முழுசாக கட்டி முடிச்சுட்டு திறந்து விட்டு போயிடுவார். இதுதான் வந்து இவங்களும் அவங்களும் மாற்றி பண்ணுற சாதனையில் பெரிய அளவில் இருந்துகிட்ருக்கு.
மக்களுக்கு இதனால பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. மதுரைய மட்டுமே பேசுனோம்னா, அங்கேக்கு இங்க சாக்கடைகள் வெளியில போறது, மதுரை வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு சுகாதார நா மா மா மாவட்டமா இருந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நல்லா தெரியிற அளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலமா இருந்துட்டுருக்கு. அப்படி இருக்கப்படுற இந்த மதுரையில, எவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு சுகாதார சீர்கேடுல 3வது இடத்துல மதுரை தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத பாருங்க. முதல் இடத்துல இருந்துச்சு. இந்த முதலிடத்துக்கு வரதுக்கு காரணமே நம்மளுடைய மதுரை மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல, நாங்கள் பண்ணின சாதனை மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு பேசுகிறாருன்னும் போது எங்களுக்கு கண்டிப்பாக அவ்வளோ தூரம் ஒரு எரிச்சல் வந்துச்சு. அதனால தான் அதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. இன்னி வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அரசும் சரி, அவரும் சரி, அவருடைய இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏகப்பட்ட இடங்களில் நாங்கள் வேட்பாளர் ஆதரித்து ரோடு ஷோ போகலாம். ஆனால் அங்கே மக்கள்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் கூட ரோடு ஷோ போகலாம், வேட்பாளர் ஆதரித்து காசு கூட்டி கூட்டத்தை கூட்டலாம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய தேர்தல் ஆணையம் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்றது தெரியல. நேற்று நடந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட கூட்டத்தில் கூட திருமங்கலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஊர்களில் இருந்து பெரிய பெரிய கொடி கட்டிட்டு டாடா ஏஸு, லாரி, அந்த ஒரு பெரிய பெரிய வண்டிகள், அந்த 404ன்னு சொல்லிட்டு இருக்கிற பெரிய பெரிய ட்ராக் மாதிரி இருக்கிற வண்டிகள், இதுல எல்லாம் அவ்வளோ பேர் வந்து பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டங்கள் எல்லாமே வந்து இருக்கு. ஆனால் சாப்பாடு கொடுத்து அவங்க அங்கனைக்கு இங்கே ரோட்லேயே உட்காந்து சாப்பிட்டு குப்பைகள் அங்கனையே போட்டு விட்டு கிட்டத்தட்ட மைக் செட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைக் செட் கட்டியிருந்தாங்கன்னா அந்த பாட்டு 3 கிலோமீட்டருக்கு கேட்டுச்சு. அப்போ இதனால வந்து மக்களுக்கு பாதிப்பு வராது. ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் வண்டியில் ஒரு ஸ்பீக்கர் வச்சிட்டாருன்னா இது வந்து அவங்களுக்கு இறைச்சல் வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா அவர் மேலே வழக்கு போடுவாங்க. அப்போ எப்படி வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவரை முடக்க நினைக்கிறாங்க, இந்த அரசு நம்மளுக்கு வேணுமா அப்படின்றத நீங்கள் முதல்ல யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கண்ணில் பார்த்தா நாங்கள் கண்ணில் பார்த்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியும். அதே மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. இன்னைக்கு இந்த ஒரு போதை ஒழிப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிற இந்த ரெய்டு அப்படின்றது கண்டிப்பாக இனி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தப்பு பண்ணினவனுக்கும் அடிவயிறு கலக்கிற மாதிரியான அடுத்தடுத்த செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நேற்று கூட நான் ஒரு கருத்து கணிப்பு நம்ம போட்டிருந்தோம். கருத்து கணிப்பு, அதாவது பாண்டே அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு. அவர் பார்த்தீங்கன்னா பெரிய சங்கி, அவர் யாருக்கு சாதகமாக சொல்லுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் அவரை வந்து நிறைய பேர் சொன்னீங்க, அக்கா அது ஒரு சங்கி, அந்த சங்கி சொல்கிறத கண்டுக்காதீங்க அப்படின்னு. அதனால் நம்ம அதை கண்டுக்கிறல. அடுத்தடுத்த நெக்ஸ்ட்டு பெரிய பெரிய கருத்து கணிகள், பெரிய பெரிய ஒரு கம்பெனிகள் நடத்தின போலியான கருத்து கணிப்பு இதெல்லாம் வெளியே வரவிருக்கு. ஏன்னா இன்னைக்கு தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலையை மாற்றுறதுக்கு இந்த தீய சக்தி என்ன வேணாலும் வேலை பார்க்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. விஜய் அவர்களின் மாபெரும் போராட்டம் என்னன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக வந்து பிரச்சாரத்தை தடுக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக தலைவரை முடக்கிறாங்க, டிவிகே அப்படின்ற கட்சியை ஒடுக்க பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த போராட்டம் அப்படின்னு ஒரு அறிவிக்கலாம்னு இருக்காரு. இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தகவல் வரல. தயவு செய்து ரெடியாக இருந்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளோட உரிமையை மீட்கிறதுக்கு நம்ம தான் போராடி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அடுத்தடுத்து சேனல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க, வீடியோ வந்துட்டே இருக்கும். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.